வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, கண் தாங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த கண்ண நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா, பராமரிப்பதே இல்ல. ஏன்னா, நெறைய பேர் இப்போது செல்ஃபோன்ல அதிக அளவுல யூஸ் பண்றீங்க. இதனால கண்ல பார்வையினுடைய அளவு குறையுது. கண்ல கருவளையம் ஏற்படுது. கண்ல வறட்சி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. கண் குறைபாடு பலருக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது சிறு குழந்தைகளுக்கும் நெறைய பேர் இருக்கு. இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள சரி செய்வதற்கு, பார்வை பழையபடி பார்த்தீங்கன்னா, நல்லா தெரிவதற்கும், வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வைத்தியம் தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்க கண்கள் ரொம்ப அழகாகவும், கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய கருவளைய நீங்க என்ன மாரியான பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிட்டல் உலகாக தற்போது எல்லாமே மாறிடுச்சுங்க. நம்முடைய கண்களும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரையும் செயற்கை ஒளி சுற்றுச்சூழல் மாசுக்கு ஆளாயிட்டு தான் வருது. இதனால் பார்வை குறைபாடு, கண்ணில் வறட்சி, கண் சோர்வு போன்ற பாதிப்புக்கு நம்ம ஆளாயிட்டு வரோம். பார்வை குறைபாடுனால பாதிக்கப்படுவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துட்டே வருதுங்க. நம்முடைய கண்களை வலுப்படுத்த பாதுகாப்பாகவும் வச்சுக்க இயற்கை சிகிச்சைகள் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்து வாழ்க்கை முறையில் மாற்றத்தையும் செய்து கொண்டு கண் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்தாலே இந்த குறைபாடு நமக்கு சீக்கிரமே வராதுங்க. ஆயுர்வேதத்தின்படி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்களில் பித்த தோஷத்தால் ஆளப்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த தோஷம் உடலில் இருக்கக்கூடிய ஒளி உணர்வையும் வளர்ச்சிதை மாற்றத்தையும் கட்டுப்படுத்துமா. அதிக நேரம் திரையை நம்ம பார்க்கும்போது ஆரோக்கிய உணவு, போதிய ஓய்வில்லாத இருப்பது, பித்த தோஷ சமநிலையின்மை விளைவாக தான் பலவீனம் பார்த்தீங்கன்னா இந்த பார்வையில் ஏற்படுது. மங்கலான பார்வையும் கண் வறட்சி போன்ற பாதிப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். மூலிகை சிகிச்சைகள் கண்களுக்கு ஊட்டமளிக்குங்க. பார்வையை மேம்படுத்த உணவுல நம்ம செய்யக்கூடிய சில மாற்றங்கள் நிச்சயம் முக்கியம். சோர்வையை குறைக்க யோகா, கண் பயிற்சிகளை செய்யலாம். நீண்ட கால கண் நலனை நோக்கமாக கொண்டு சில உணவுப் பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி வந்தாலே கண் சம்மந்தமான பிரச்சனை பாதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை நீங்கள் அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இதில் வைட்டமின் சி இருப்பதால் இது உங்கள் பார்வை நரம்புகளை வலுப்படுத்துங்க. கண் பார்வை பார்த்தீங்கன்னா சிறந்த ஆயுர்வேத மருத்துவத்தில் இது ஒன்றா இருக்குது. இது கண் சோர்வு, களைப்பை நீக்குது, இரவு நேர பார்வையை தெளிவாக்குதுங்க. கண்புரையும் வயது தொடர்பான பார்வை இழப்பை தடுக்குது. மேலும் இதனை பயன்படுத்தக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த நெல்லிக்காயை சாற்றை அருந்தி வந்தாலே நீண்ட கால கண் ஆரோக்கியத்திற்கு உங்கள் உணவில் நெல்லிக்காய் பொடியை சேர்த்துட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய்ங்க. கண்களினுடைய ஊட்டச்சத்துக்கும் ஈரப்பதத்திற்கும் தூய நாட்டு நெய்யை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வறண்ட சோர்வான கண்களுக்கு இதமளிக்கும். பார்வை நரம்புகளையும் பார்வை திறனையும் இது பலப்படுத்துதுங்க. கருவளையங்களையும் வீக்கத்தையும் இது குறைக்க உதவியாக இருக்கும். இதனை நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு கரண்டி நெய்யை சேர்த்து உணவில் எடுத்துகிட்டு வாங்க. மேலும் நெய் அடிப்படையிலான கண் சொட்டு மருந்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேன்க. இது கண் பார்வை பார்த்தீங்கன்னா மேம்படுத்த இயற்கையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இது கண் நோய் தொற்றுகளையும் எரிச்சலையும் குறைக்குது. கண்களில் ரத்த ஓட்டத்தை இது மேம்படுத்தும். கண் சிவந்தல் வறட்சிக்கு சிகிச்சை அளிக்க இது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனை எப்படி பயன்படுத்துவதுன்னு கேட்டிங்கன்னா கண்களை சுத்தம் செய்ய ஒவ்வொரு கண்ணிலும் ஒரு துளி சுத்தமான தேனை இட்டிங்கன்னா பார்வை இது வலுப்படுத்தும். தேனை வெந்நீரில் கலந்து தினமும் பருகினாலும் கண் பார்வை நல்லா இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாமும் பெருஞ்சீரகமும் மிஸ்ரியும் பார்த்தீங்கன்னா மிஸ்ரினா வேறு எது இல்லைங்க, கற்கண்டு. இதனை நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே பார்வை திறனை அதிகப்படுத்துது. பார்வை திறனை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லைங்க கண் சோர்வு பலவீனத்தை இது குறைக்க உதவும். விழித்திரையினுடைய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நன்றாக இது மூணையும் பொடியாக்கி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்துட்டு உறங்குவதற்கு முன்னாடி வெதுவெதுப்பான பாலோடு சேர்ந்து கலந்து குடிச்சு வந்தாலே கண் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போல் வலுவான கண் பார்வைக்கு அதிகம் உண்ணக்கூடிய உணவுகளாக பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, லூட்டின் சத்துக்கள் நிறைந்த கீரை வகைகள், கேரட், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இருந்து பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு. அலுமினியம், வால்நட் மற்றும் கண் ஆரோக்கியத்தில்
ஒமேகா 3 நீங்கள் அளிக்குதுங்க. இஞ்சியும் மஞ்சளும் கண் எரிச்சலை குறைக்க உதவும். இளநீர் உடல் சூட்டை நீக்குங்க. உடலுக்கு நீச்சத்தை அளிக்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதிகப்படியான காஃபின், பொரித்த உணவுகள், சர்க்கரை பானங்களை தவிர்த்திடுங்க. உடலுடைய பித்தம் சமநிலையை பாதிக்குதுங்க. இதனால் கூட கண் பார்வை பலவீனம் அடையலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் பார்வை ஆரோக்கியத்திற்கு சிறந்த யோகாசனங்களை கூட நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். உள்ளங்கை பயிற்சி சோர்வடைந்த கண்களை புத்துணர்ச்சியாக்கும். சில சமயங்களில் மெழுகுவர்த்தி நோக்குதல்னு சொல்லக்கூடிய திரட்டா தெளிவையும் ஒருமுகத்தன்மையும் மேம்படுத்தும். பிரமரி பிராணாயாமம் சொல்லக்கூடிய முழுப்பு சுவாசம் கண் அழுத்தத்தை இது குறைக்குங்க. தோல்நிலை ஆசனமான சர்வங்காசனம் கண்களுக்கும் செல்லும் இரத்த ஓட்டத்தை இது அதிகரிக்குங்க. தினசரி யோகா பயிற்சி கண் பார்வை ரொம்பவே இயற்கையாக பாதுகாக்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதில் இயற்கையாகவே ஆன்டிசெப்டிக், ஆன்டிவைரஸ் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்பு நிறைந்திருக்குங்க. இந்த மஞ்சள் ஒரு இன்றியமையாத பாரம்பரிய பொருளாக மாறிட்டு வருது. இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஏராளமான ஆரோக்கிய நன்மையை உங்களுக்கு தருங்க. ஏன்னா மசாலா நிரூபிக்கப்பட்டிருக்கு. நியூட்ரிஷன் டுடே நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி டயபெட்டிஸ் 2 நீரிழிவு நோய் அபாயங்களை குறைக்க குர்குமின் என்ற மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கான். குர்குமின் மூலப்பொருள் மூலம் நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்துவதற்கு ஒரு சில வழிமுறைகளும் இருக்குங்க. நீங்கள் இந்த ஒரு மஞ்சளை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி சளி மற்றும் இருமல் இருந்து கூட விடுபடலாம். பச்சை மஞ்சத்தூள் 1 பங்கு, தேன் 3 பங்கு எடுத்துக்கொண்டு 2 பொருளையும் நன்றாக கலந்த பிறகு ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வந்தா சளியும் இருமலும் காணாமல் போயிடும். மஞ்சள் பற்றினா கிருமி நாசினியாகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போல் வீடுகளில் அசைவம் சாப்பிடும் இயல்பான செயல்தான். நாம் வாங்கி வரக்கூடிய அசைவத்தை மஞ்சள் கொண்டு சுத்தம் செய்தாலே அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சில சிறு நுண்ணுயிர்களும் அழிந்துடும். இதனால் நம்ம வயிற்றுக்கு ஏற்படக்கூடிய தேவையற்ற உபாதைகளை பெருமளவில் இது தடுத்துடுங்க. அதே போல் மஞ்சளை பயன்படுத்தி தேநீர் உற்பத்தி செய்து குடிக்கலாம். மஞ்சள் தேநீரை குடிப்பதன் மூலம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். 1 கப் தண்ணீரில் உள்ள பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் உலர்ந்த இஞ்சி தூளும் 1/4 பங்கு கரும்பு மிளகு தூளும் மற்றும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து சுமார் 5 நிமிடம் கொதிக்க வைத்த பிறகு வெல்லத்தை இனிப்பாக சேர்த்துட்டு நீங்கள் வடிகட்டி பருகி வந்தாலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருந்து உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். உடல் நலமும் நோயின்றி புத்துணர்வோடு எப்போதும் உங்களை வச்சிருக்க உதவுங்க. அதே போல் மஞ்சத்தூளை நீங்கள் பாலில் போட்டு காய்ச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண், தொண்டை எரிச்சல், வயிற்று எரிச்சல் போன்றவை சரியாகிடும். 5வது பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்த வெந்நீரில் வாய் கொப்பளித்தீங்கன்னா தொண்டைப்புண் ஆறுவதோடு சளி முறிந்து எளிதில் வெளியாகிடும். அதே போல் இந்த மஞ்சளோடு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலையை சேர்த்து அரைத்து கரப்பான், சொறி, சிரங்கு இருக்கக்கூடிய தோல் தொற்று நோய்கள் இருக்கக்கூடிய இடத்துல மேல் பூச்சாக பூசி வந்தீங்கன்னா விரைவில் குணமாகும். மஞ்சளை விழுதாக அரைத்து சூட வைத்து பற்று போட வீக்கமும் குறைந்திடுங்க. அதே போல் இந்த மஞ்சளோடு நீங்கள் அரிசி மாவை சேர்த்து காலியாக கிட்டியோ சத்தத்தோடோ சேர்த்து அரைத்தோ அதே கட்டிகளின் மீது போடு வந்தால் பழுத்து உடைந்துடும். மஞ்சள் வேப்பிலையோடு 2ஐயும் சேர்த்து சம அளவு எடுத்து அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்துல பற்று போட்டு வந்தாலும் அம்மை, கொப்பளம், சேற்றுப்பூன் போன்றவை விரைவில் குணமாகும். இந்த மருத்துவ முறைகள் தொன்று நம்ம பழக்கத்தில் இருக்குதுங்க. அதே போல் முகத்துக்கு பார்த்திங்கன்னா பூசக்கூடிய மஞ்சள் முகத்தில் முடி வளராமல் தடுக்குது. முகத்துக்கு ஒருவித மினுமினுப்பை உங்களுக்கு தரும். வசீகரத்தை இது அதிகரிக்குங்க. மேலும் மங்களகரமாகவும் உங்களை பார்த்தா இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு ஏற்படக்கூடிய வயிற்று வலி, கர்ப்பப்பை சிக்கலுக்கு மஞ்சள் பொடி சாப்பிடுவதால் நல்ல பலன் உண்டுங்க. அதே போல் சளி தொந்தரவால் அவதிப்பட்டிங்கன்னா தினமும் காலையில் மூக்கடைப்பால் சிரமப்படுவங்களும் வேப்பிலையும் தேனும் மஞ்சளும் மிளகும் உட்கொள்வதன் மூலம் பெரிதும் பலன் உண்டுங்க. 10 மிளகை பிடித்து 2 ஸ்பூன் தேனில் இரவு ஊற வைத்து காலையில் இதை சாப்பிட்டிங்கன்னா தேனில் சிறிது மஞ்சள் கலந்து உண்பது உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது என்னென்னா
கருவளையம் தாங்க. இந்த கருவளையத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளை பயன்படுத்துவதன் மூலம் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தை குறைக்கலாம். வீட்டில் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சள் கட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை தேய்த்து பின்னர் சிறிது பச்சை பால் சேர்த்து 5 நிமிடங்கள் தேய்த்துட்டு சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையத்தில் தடவி பின்னர் தூங்கவும். மறுநாள் காலையில் எழுந்ததும் தண்ணீரில் கழுவிவாங்க. தொடர்ந்து இப்படி செய்து வந்தாலே கண் பார்வை ரொம்ப நல்லா இருக்கும். கண் கருவளையமும் கொஞ்சம் குறைய தொடங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கண் பார்வை நல்லா இருக்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டிவி போன்றவற்றை உபயோகிப்பதை குறைச்சிக்கோங்க. போதிய அளவு தூக்கமும் உடலில் பார்த்தீங்கன்னா நீரேற்றம் இருந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதிக அளவு தண்ணீர் குடிங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் கண் பார்வையை பாதுகாப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பார்த்தீங்கன்னா டிப்ஸ் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.